வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ஜனவரி 2019 யாரெல்லாம் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டோட அதிபர் மற்றும் பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை தகவல் ஆணையர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து இந்த மந்த் நியமிக்கப்பட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதீர் பார்கவா. இது ரொம்ப முக்கியமான கொஷின், கண்டிப்பாக இனி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். ஏன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து புதுசாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதீர் பார்கவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தோட உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ ஜனவரி 1 வந்து தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக டிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தெலுங்கானா வந்து ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சது வந்து 2014. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து 2004 அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 2014 என்பதுதான் கரெக்ட். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெலுங்கானா வந்து தனி மாநிலமாக ஆயிருக்கு. ஸோ அப்படி தனி மாநிலமாக ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி இவர் தான் வந்து தெலுங்கானா மாநிலத்தோட முதல் தலைமை நீதிபதி அப்படிங்கிறதுனால இவர் ரொம்ப சிறப்பு. ஸோ டிபி ராதாகிருஷ்ணன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரேசிலோட புதிய அதிபர் நியூ பிரசிடென்ட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர் போல்சோனரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ போல்சோனரோ வந்து பிரேசிலோட புதிய அதிபர். அடுத்து ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர். ஸோ ரயில்வே வாரியத்தோட முன்னாள் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வானி லோஹானி அவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா புதிய தலைவராக வந்து வினோத்குமார் யாதவ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை புத்துயிர் மீதான ஆர்பிஐ குழுவின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கவர் வந்து யூகே சின்ஹா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செபி இருக்கு இல்லையா, செபியோட முன்னாள் தலைவர் தான் யூகே சின்ஹா. ஸோ இவரை வந்து இந்த குழுவோட தலைவராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து இராணுவ தளவாட வாரியத்தின் தலைவராக வந்து சௌரவ் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ சௌரவ் குமார் வந்து இராணுவ தளவாட வாரியத்தின் தலைவர். எல்ஐசியோட இடைக்கால தலைவர். ஸோ எல்ஐசியோட தலைவராக இருந்தவர் வந்து விகே சர்மா அவர்கள். இவர் வந்து டிசம்பர் 31 வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அதனால புது தலைவர் வர்ற வரைக்கும் இடைக்கால தலைவராக வந்து ஹேமந்த் பார்கவா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ எல்ஐசியின் இடைக்கால தலைவர் ஹேமந்த் பார்கவா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவங்க ஆஷிஃப் சயீத் கோஷா அவர்கள் ஜனவரி 2 நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆஷிஃப் சயீத் கோஷா வந்து பாகிஸ்தானோட புதிய தலைமை நீதிபதி. அடுத்து சாஸ்திர சீமா பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுத எல்லைப்படையோட நம்ம இந்திய ஆயுத எல்லைப்படையோட தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து குமார் ராஜேஷ் சந்திரா அவர்கள். ஸோ ராஜேஷ் சந்திரா வந்து நம்ம ஆயுத எல்லைப்படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து சர்வதேச சூரிய ஆற்றல் கழகத்தின் தலைவர். சர்வதேச சூரிய ஆற்றல் கழகத்தின் தலைவர் வந்து பிரணவ் ஆர் மேத்தா ஜனவரி 1 வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, நிறைய நாட்டோட பிரதமர் அதிபர்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தைவானோட புதிய பிரதமர் வந்து சூஷெங் தைவான் வந்து ஷங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரோட பேர் வந்து ஷங்கில் முடியுது. அடுத்து வெனிசுலாவோட புதிய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ. ஸோ நிக்கோலஸ் வெனிசுலாவோட புதிய அதிபர் ஜனவரி 10. அடுத்து ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட புதிய தலைமை செயல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா மனு சானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ மனு சானே வந்து ஐசிசிஐயோட புதிய தலைமை செயல் அதிகாரி. அடுத்து 2018 காந்தி அமைதி பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகே சசகவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யோகே சசகவா. அடுத்து என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைமை இயக்குனர், இது ரொம்ப முக்கியம், பிரபாத் சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. பிரபாத் சிங் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைமை இயக்குனர். அடுத்து ஸ்வீடனோட புதிய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் லோஃப்வென் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ ஸ்வீடன் ஸ்டீஃபன், இது ஸ்வீடன் அதுவுமே டன்னில் முடியுது, ஸ்டீஃபன்
ஸோ பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2020 வந்து ஒலிம்பிக் போட்டி டோக்கியோ ஜப்பானில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக இந்திய தலைவராக, அந்த ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் வந்து பிரேந்திர பிரசாத் பைசியா அவர்கள். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பளுதூக்கும் கூட்டமைப்போட தலைவர். ஸோ இவரை தான் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய தலைவராக நியமிச்சிருக்காங்க, பிரேந்திர பிரசாத் பைசியா. அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா மத்திய இடைக்கால நிதியமைச்சராக, நம்மளோட நிதியமைச்சராக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் அருண்ஜேட்லி. அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் க்யூர் ஆகிற வரைக்கும் அவரோட பொசிஷனை யார் சேர்த்து பார்த்துக்கிறாங்கன்னா பியூஷ் கோயல். இவர் வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருக்கவர். ஸோ இவர் வந்து இடைக்கால நிதியமைச்சராகவும் இருக்கார். யார்? பியூஷ் கோயல். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இடைக்கால நிதியமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா பியூஷ் கோயல் தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா முக்கிய நியமனங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.